நம்ம முடி வளர்கிறதுக்காண்டி நம்ம வெளியிலேருந்து நிறைய எக்ஸ்டர்னலாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ நிறைய பண்ணுவோம். ஹேர் பேக் போடுவோம், நிறைய பண்ணுவோம். ஆனால் என்னதான் இருந்தாலும் இன்டர்னல் நல்லா இல்லைன்னா உங்கள் முடி வளராது. ஸோ அப்படி இன்டர்னல் டேக்குக்கு நான் என்ன எடுத்துருக்கேன்னா கருவேப்பிலை எடுத்துருக்கேன். கருவேப்பிலை எடுத்து நம்மகிட்ட கொடுத்து நம்ம கண்டிப்பாக சாப்பிட மாட்டோம், நானே சாப்பிட மாட்டேன். அதனால என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை எதுக்குள்ளேயாச்சும் ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு டேஸ்ட்டும் கருவேப்பிலை டேஸ்ட்டும் தெரியாது. அதே மாதிரி நம்ம அதை டெய்லி பேஸஸில் இன்டேக் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ நீங்கள் சட்னி வச்சிங்கன்னா அதில் கொஞ்சம் கருவேப்பிலை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் இதில் பார்த்திங்கன்னா இட்லி பொடியில் நான் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இட்லி பொடி தான் நம்ம பண்ண போகிறோம். அதில் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வீட்டில் உள்ள கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்ல இலை பெருசாக இருக்கும். ஸோ அதனால் அதை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஸ்டைலில் வேணாலும் இட்லி பொடி பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் ஜஸ்ட் இந்த கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணால் போதும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உளுந்து, வத்தல், காயம் அவ்வளோதான் லைட்டாக எண்ணெயில் போட்டு வதக்கி அதில் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கருவேப்பிலை மட்டும் போட்டிருக்கேன். ஸோ இதை நம்ம இப்போ அரைக்க போகிறோம். இது அரைச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. சுத்தமாக கருவேப்பிலை ஆட் பண்ண டேஸ்ட்டே தெரியாது. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தான் நீங்கள் எது கூட வேணாலும் இந்த இட்லி பொடி வச்சு சாப்பிட்டுக்கலாம். தோசை, இட்லி நீங்கள் எது கூட சாப்பிடுவீங்களோ அதே மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தோசைக்கு வச்சு சாப்பிட்டேன். ஸோ சுத்தமாக டேஸ்ட்டே தெரியாது கருவேப்பிலை டேஸ்ட்டு. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள்.